அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நான் எப்படி பூஜை செய்வேன் என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவாக கூற இருக்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பூஜை செய்வார்கள். பிராமணர்கள் ஒரு விதமாக பூஜை செய்வார்கள். ஒவ்வொரு பிராமணரும் ஒரு மாதிரி பூஜை செய்வார்கள். சந்தியாவதனம் செய்வார்கள். அதிலே பல விதமாக தந்திரங்களோடு செய்வார்கள். நான் எப்படி செய்வேன் என்பதை பற்றி நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். முதலில் விஸ்வத்துக்கு ஆதாரமாக ஸ்ரீரங்கத்திலே படுத்திருக்கும் ரங்கநாத பெருமாளை வணங்கி அவருடைய பிரணவாக்கார விமானத்தை வணங்கி நான் ஆரம்பிக்கின்றேன். பிரணவம்தான் அனைத்து மந்திரங்களுக்கும் உயிர் கொடுப்பது. பிரணவத்தை கூறி ஒரு மந்திரத்தை சொன்னால் அந்த மந்திரம் உருப்பெற்று எழும். அதனால் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை முதலில் நான் வணங்கிக் கொள்கின்றேன். கடலூர் என்பது கடலுக்கு மிகவும் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு நகரம். கடலூரிலே மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வங்கள் எல்லாம் குடிகொண்டிருக்கின்றன. கடலூர் ஒரு திவ்ய தேசம். 108 வைணவ திவ்ய தேசங்களுள் ஒன்று கடலூர். இங்கே திருவையந்திரபுரம் என்ற திவ்ய தேசத்திலே பெருமாள் தேவநாத சுவாமியாகவும் பிராட்டி ஹேமாமுஜவல்லியாகவும் எழுந்தருளியிருக்கிறார்கள். ஒரு திவ்ய தேசம் என்றாலே தெரியும் உங்களுக்கு. பெருமாளும் பிராட்டியும் இருப்பார்கள். அங்கே நித்தியசூரிகள் இருப்பார்கள். ஆஞ்சநேயர், கருடன், ஆதிசேஷன், ஹயக்ரீவர் போன்ற, நரசிம்மர் போன்ற நித்தியசூரிகள் எல்லாம் பெருமாளை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்தான் திவ்ய தேசம். எல்லாரும் இருப்பார்கள். திவ்ய தேசம் என்றால் ஒரு வைகுண்டம் தான் ஒரு திவ்ய தேசம். அதுபோல் இந்தியாவிலே 108 திவ்ய தேசங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு திவ்ய தேசம்தான் கடலூர் திருவையந்திரபுரம் என்னும் திவ்ய தேசம். திருமலை திருப்பதிக்கு ஒப்பான ஒரு திவ்ய தேசம். அந்த திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இவர் அண்ணா என்று சொல்லுவார்கள். இந்த திவ்ய தேசத்திலே ஹயக்ரீவர் எழுந்தருள் இருக்கின்றார். ஹயக்ரீவர் என்பவர் குதிரை அவதாரம். கல்விக்கெல்லாம் ஞானத்துக்கெல்லாம் தலைவராகிய ஹயக்ரீவர் இங்கே எழுந்தருள் இருக்கின்றார். லலிதா சகஸ்ரநாமத்தை அகத்தியருக்கு உபதேசம் செய்த ஹயக்ரீவ பெருமாள் இங்கே திவ்ய தேசத்திலே சாட்சாத்காரமாக அமர்ந்து நமக்கு சேவை பாலிக்கின்றார். இந்த திவ்ய தேசத்திலே பிரம்மஸ்தலம் என்று சொல்லுவார்கள். வானம் மிகவும் அருகிலே இருக்கின்றது. இந்த திவ்ய தேசத்திலே அமர்ந்து நாம் ஒரு மந்திரத்தை சொன்னால் அதுக்கு வானத்துக்கு கேட்கும். ஃபுல்லாக வானத்துக்கு முழுவதும் கேட்கும். எல்லா தேவர்களும் அதை கேட்பார்கள். அதனால் இந்த திவ்ய தேசம் பிரம்மஸ்தலம் என்று கூட அழைக்கப்படும். சைவத்திலே பார்க்கும் பொழுது இந்த கடலூர் என்பது பாடலீஸ்வரர் கோயிலுக்கு அருகிலே இருக்கின்றது. இங்கே சமுத்திரம் ஒரு தீர்த்தமாகவே கருதப்படுகின்றது. அப்பர் பெருமான் கரையேறிய இடம் இங்கே தான். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் என்று பாடி, நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று பாடி கடலிலே தூக்கி எறியப்பட்ட பொழுது அந்த கற்றுணை படகாக மாற்றி கரையேறிய ஸ்தலம் கடலூர் ஆகும். இங்கே திருப்பாதிரி புலியூர் என்ற திவ்ய தேசத்திலே சைவஸ்தலத்திலே இங்கே அவர் கரையேறி சிவபெருமானை ஏற்றுக்கொண்டார். சைவராக மாறினார். கடலூர் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலமாகும். இது ஒரு மிகவும் புண்ணியமான க்ஷேத்திரம். இமயமலைக்கும் கடலூருக்கும் நேராக தொடர்பு இருக்கின்றது. இங்கிருந்து இமயமலை வானத்துக்கு முழுவதும் கேட்கும். நாம் இங்கிருந்து பேசினால் அந்த தேவர்கள் எல்லோரும் கேட்பார்கள். சிவபெருமானுக்கு பக்கத்திலேயே சிவபெருமானே நம்ம வீட்டில் வசிக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவும் சக்தி வாய்ந்த க்ஷேத்திரம்தான் கடலூர். இந்த கடலூர் க்ஷேத்திரத்திலே நான் எங்கள் வீடு அமையப்பட்டிருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது.
நாங்கள் பூர்வ ஜென்மத்திலே செய்த புண்ணியம்தான் கடலூரிலே எங்களுக்கு ஒரு வீடு அமைய பெற்றதாக நான் நினைக்கின்றேன். கடலூர் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம். இங்கே வாழும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு முக்தி ஏற்படுகின்றது. இந்த கடலூரிலே எல்லாமே பிரம்மமயம். இது பிரம்மமயம் என்று சொல்வதை விட இறைவன் பிரம்மன் இங்கே சிவபெருமானாக இருக்கின்றார் என்று நான் கூறுவேன். பிரம்மதேவர் இருக்கிறார் அல்லவா, அவர் இங்கே சிவபெருமானாக பாடலீஸ்வரராக இருக்கின்றார். பரபிரம்மமாக இருந்து எல்லோருக்கும் அருள் பாலிக்கின்றார். பக்கத்தில் தான் நடராஜர் கோயில் இருக்குது, சிதம்பரம். ஆனால் கடலூர் தான் கேபிட்டல். எல்லா சிவஸ்தலங்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களுக்கு எல்லாம் கேபிட்டல் கடலூர் தான். அதனால் நான் இங்கே பிறந்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சொந்த ஊர், என்னுடைய தாய்மண்ணாக இருப்பது கடலூர் ஆகும். ஜனனி ஜென்மபூமேஷ ஸ்வர்காதபீதரேயசி கண்மசேஷிந்தையே தேவின் மங்களம் பரமம் சதா என்பது ஆன்றோர் வாக்கு. நாம் பிறந்த ஊரிலேயே நாம் வாழ்வது என்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கும். சொர்க்கத்தையே நமது ஊரிலே நாம் காணலாம். நமது பாடல்களே கூட வரும், சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போலாகுமா என்பது போல சொர்க்கத்திலே வசிப்பதற்கு சமமாகும் நம்ம சொந்த ஊரிலே வசிப்பது. அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இவ்வளவு மகிழ்ச்சி இருந்தாலும் போட்டி பொறாமைகள், சில தகுதியற்றவர்கள் நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட்டு அவர்களும் எங்களை விட தாண்டி மீஸ்தரமாக வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு பல காரியங்கள் எங்களைப் போலவே செய்து மாட்டிக்கொள்வார்கள் எங்கேயாவது. அந்த பொறாமையினாலே அவர்கள் எங்களைப் போலவே வாழ வேண்டும். நாங்கள் ஒரு மண்டபம் வைத்திருந்தால் அவர்கள் 60 மண்டபம் கட்டுவார்கள். தமிழ்நாடு முழுவதும் மண்டபம் கட்டி எங்களை விட மிஸ்ரமாக வாழ வேண்டும் என்பது போல் ஒரு மாதிரி செய்வார்கள். ஒரு மண்டபம் கட்டினாலே அது தர்மஸ்தாபனம், அது மிகப்பெரிய மதத்தை நடத்துவதற்கு தான் சமம். 60 மண்டபம் கட்டினால் அது என்ன ஆகும் என்று எங்களுக்கு தெரியாது. அது கருணாநிதி பீரியடில் தான் நிறையா எங்களை பார்த்து அலைஞ்சிக்கிட்டு நிறையா மண்டபங்கள்லாம் கட்டி நிறைய பெரிய பெரிய ஒரு 50 லட்சம் கையில் இருந்தாக்கா ஒரு மண்டபம் கட்டிடலாம். கீழே ஒரு ஸ்தலம், மேலே ஒரு ஸ்தலம், ஒரு ஹாலு, ஃப்ளோரிங்கில் ஏதாவது போட்டுட்டு சேர்ஸ் வாங்கி போட்டுட்டு ஒரு 50 லட்சம் இருந்தாக்கா ஒரு மண்டபம் கட்டிடலாம். ஆனால் அதுக்கு ஒரு தகுதி வேணும். இல்லை, மண்டபம் நடத்துறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். அது பெரிய மனிதர்கள் நடத்தக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சபையை நடத்துவதற்கு சமம். சிற்சபை, பொற்சபை என்றெல்லாம் இருக்கின்றது. அந்த மாதிரி சபையை நடத்துறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியற்ற நாய்கள் என்ன செய்கிறார்கள், எங்களை பார்த்து அறிந்து கொண்டு மண்டபம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு அளவுக்கு அதிகமாக மண்டபம் கட்டுகிறார்கள். அரசியலில் கொள்ளையடித்த பணத்தெல்லாம் வச்சு மண்டபம் கட்டி மிகவும் இந்த மண்டபம் என்ற தொழிலையே வீதிக்கு கொண்டு வந்து விட்டார்கள். நான் இவ்வளவு பேச வேண்டிய அவசியமே இல்லை. நான் இவ்வளவு பேசுகிறேன் என்றால் எனது தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், எனது மண்டபத்தை காப்பாற்ற வேண்டும், நாங்கள் வணங்கிய தெய்வங்களை காப்பாற்ற வேண்டும், இதுவரை எங்களுக்கு கை கொடுத்த தெய்வங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவும் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அந்த தெய்வங்களை எல்லாம் முடக்கி விட்டார்கள். எல்லா தெய்வங்களையும் கட்டிவிட்டார்கள். இவர்கள் தான் என்னமோ தெய்வங்கள் மாதிரி வேலை செய்கிறாங்க. அந்த மண்டபத்தை கட்டி பெரிய ஆள் மாதிரி காமிச்சிக்கிறாங்க ஊரில். தகுதியற்ற நாய்களுக்கு நாம் செருப்படையைத்தான் கொடுக்க வேண்டும் நான் பிரகடனப்படுத்துகின்றேன். சரி, நாம் தீயவர்களை விட்டுவிட்டு நான் எப்படி பூஜை செய்கின்றேன் என்று பார்க்கலாம். இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை பிடுங்கி பல பேர் வாழ்வதால் எனக்கு கல்யாணம் ஆகலை. நான் பிரம்மச்சாரியாக இருக்கின்றேன். ஆனால் அந்த நேரத்திலே நான் நிறைய படித்தேன். யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் செய்யாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் மேம்படுத்தி கொண்டே நான் போனேன். நிறைய மந்திரங்கள், நிறைய நூல்கள் படித்தேன். நிறைய டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படித்தேன். நிறைய எனது வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயங்களை நான் படித்து கொண்டு வந்தேன். அதுதான் நான் செய்த ஒரு நல்ல விஷயம். நான் யாருக்கும் துரோகம் நினைத்ததில்லை, யாருக்கும் எந்த தீங்கும் நினைத்ததில்லை. ஒரு புழு பூச்சி கூட நான் தீங்கு நினைக்க மாட்டேன். அப்படி நினைத்தால்
உடனே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்வேன். ஏனென்றால் மனதால் நினைத்தாலே அது அந்த கெடுதியை செய்வதற்கு சமம் என்பதனால் நான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைப்பது கூட இல்லை. அதை அப்படியே நான் இறைவனிடம் ஒப்படைத்து விடுவேன். எப்பொழுதும் இறைவனிடம் நான் வேண்டும் பொழுது நான் என்னுடைய சத்துருக்களை அழித்து என்னை காப்பாற்று, தர்மத்தை காப்பாற்று என்று தான் நான் வேண்டுவேன். சத்ரு சம்ஹாரம் ஏற்படட்டும், என்னை வாழ விடாமல் முடக்கி கொண்டிருக்கின்ற எல்லா சத்துருக்களும் அழியட்டும் என்று தான் நான் வேண்டுவேன். கடவுளிடம் தான் நான் ஒப்படைப்பேனே தவிர நான் வேறு யாரிடமும் அதை வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள மாட்டேன். இந்த கடலூரிலே இவ்வளவு போட்டி பொறாமைகளுக்கு நடுவிலே கடவுளுடைய புனிதத்தன்மை கெட்டு போய்விட்டது. எங்கிருந்தெல்லாம் வருகின்ற ஒரு திருட்டு கும்பல், வாழ தெரியாத கும்பல், கூத்தடிக்கக்கூடிய கும்பல், திருமணம் என்றால் என்னவென்று தெரியாத கும்பல் எல்லாம் கடலூரிலே வந்து திருமணம் செய்து கொண்டு போய் எங்கேயோ வந்து உட்காந்துக்கிட்டு திருட்டு வேலைகளை செய்து கொண்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் உட்காந்துக்கிட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் சிவில் இன்ஜினியர், நாங்கள் ட்ரிபிள் இ படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஒரு மண்டபம், சிவில் இன்ஜினியருக்கு ஒரு மண்டபம், அப்படி அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நடத்தக்கூடாதவர்கள். ஏனென்றால் திருமண மண்டபம் என்பது ஒரு மதத்தை நடத்துவதற்கு சமமாகும். தர்மம், ஒரு ஜோடியும் ஒரு குடும்பம், அந்த குடும்பம் வாழ்வதற்கு நாம் மண்டபத்திலே ஒரு மாங்கல்யத்தை எடுத்து தந்து அவர்களுக்கு நாம் வாழ்க்கையை கொடுக்கின்றோம். அதுதான் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது திருட்டு பசங்க என்னை பார்த்து அலைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி வேறு மண்டபம் கட்டிக்கிட்டு நம்மை கேவலப்படுத்தி விட்டு அவர்கள் கல்யாணம் பண்ணி கொள்கிறார்கள், அவர்கள் பிள்ளை பேர் பெற்றுக்கொள்கிறார்கள். நமக்கு கிடைக்கக்கூடிய பெண்களை எல்லாம் இந்த மாதிரி தட்டி பறிக்கிறார்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை தட்டி பறிக்கிறார்கள். அதாவது வாழ்க்கை என்பது நாம் கொடுக்கிறோம். நம்ம மண்டபத்தில் வந்து கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறோம். அந்த வாழ்க்கையை தட்டி பறித்து அவர்கள் மண்டபத்திலே கொண்டு போய் அந்த தாலி கட்ட வச்சு அவங்க ஒரு மாதிரி கொண்டு போகிறாங்க. அது வேறு டைரெக்ஷனில் கொண்டு போகிறாங்க. நாங்கள் பிள்ளையார், நாங்கள் பெருமாளுன்ற மாதிரி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிறாங்க, அந்த தர்மத்தையே அசிங்கப்படுத்துகிறாங்க. இது மண்டபம் என்பது, சனாதன தர்மம் என்பது எல்லா தெய்வங்களையும் உட்படுத்தியது. நாங்கள் சனாதன தர்மத்தை கடைபிடித்து நாங்கள் மண்டபத்தை நடத்துகிறோம். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் கிறிஸ்தவத்தையும் இஸ்லாமையும் கூட நாங்கள் ஆதரிக்கின்றோம். இதுவரை நிறைய கிறிஸ்தவ கல்யாணங்கள், கிறிஸ்தவ நிச்சயதார்த்தங்கள், இஸ்லாமிய கல்யாணங்கள் எல்லாம் எங்கள் மண்டபத்தில் நடந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஆதரித்து நாங்கள் ஒரு நல்ல பெயரை பெற்றிருக்கின்றோம். இதில் எங்கள் அப்பா வேறு, இது என் மண்டபம், என் பேரில் இருக்குது, உனக்கு 10 பைசா கொடுக்க முடியாது, வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போன்னிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மண்டபத்தை நடத்தக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு இலவசமாக எல்லோருக்கும் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு காட் தான் என்னுடைய சோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக என்னுடைய கடவுள் தான். நான் வணங்கக்கூடிய சாலக்கரை மாரியம்மன் ஆகட்டும், நான் வணங்கக்கூடிய பிதாவாகிய தேவனாகட்டும், நான் வணங்கக்கூடிய அல்லாவாகட்டும், அவர்கள் தான் என்னுடைய சோர்ஸ். இப்படி கடவுள் கிட்டேருந்து நான் வேண்டி பெறுவதை இவர்கள் ஈஸியாக தட்டி பறித்து கொண்டு என்னை முடக்கிவிட்டு கல்யாணம் பண்ணி கொள்கிறார்கள். நிறைய பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் எங்களை விட்டு வேறு மண்டபத்துக்கு போயிட்டு அங்கே ஃபங்க்ஷன் வச்சாலும் பரவாயில்ல, வேறு மண்டபத்துக்கு போயிட்டு அவங்க ஃபங்க்ஷனையும் வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு துரோகம் செய்வதையே ஒரு குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள். அப்படி நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சொத்தை பிரிக்கிறாங்க. இது வந்து பிள்ளையார், இது வந்து முருகன், இது வந்து பெருமாள், அந்த மாதிரி அவர்கள் சொத்து பிரிப்பதையே தங்களுடைய குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள். நாங்கள் தான் முதலில் இந்த ஏரியாவில் மண்டபம் கட்டினோம். எங்கள் தாத்தா தான் மண்டபம் கட்டி பெரிய லெவலில் போயிட்டு இருந்தது. நாராயண துளசி மண்டபம் என்று நீங்கள் கேட்டால் அது எங்கள் தாத்தாவை தான் சொல்லுவாங்க. அந்த பாரம்பரியத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம், நாங்கள் அதை செய்கின்றோம். எங்கள் மாமாவெலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். மாமா ஒரு மண்டபம் வச்சுருக்காரு, அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். தகுதியற்ற திருட்டு பசங்க வந்து எங்களை பார்த்து அலைஞ்சிக்கிட்டு நாங்கள் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கணுன்றதுக்காக அவங்க இந்த மாதிரி மண்டபத்தை வந்து இந்த மாதிரி முடக்கியிருக்காங்க. எங்கள் மண்டபத்தை முடக்கினதுனால நான் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணேன். அதை பற்றி ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீசக்கரம்ங்கிறது நல்லா எனக்கு வழிகாட்டுது, அம்பாள் எனக்கு வழிகாட்டுறா, நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு ஸ்ரீசக்கரத்தை மட்டும் வழிபட்டாக்கா அந்த பவர் சரியாக கிடைக்கல, அம்பாளுடைய பவர் வந்து எனக்கு கிடைக்கல. அதனால் அம்பாளுடைய விக்கிரகத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நான் பூஜை பண்ண ஆரம்பித்தேன். நான் பிரம்மச்சரியாக இருக்கிறதுனால
ரொம்ப தடால் புடலாக என்னால் வந்து பூஜை செய்ய முடியல. அதனால் கொஞ்சம் சிம்பிளாக நான் பூஜை செய்வேன். நம்மளுடைய பஞ்சபூதங்கள் தான் நம்மளுடைய உடம்பு, இந்த உலகத்தில் எல்லாம் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கின்ற பஞ்சபூதங்களால் ஏற்பட்டது தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும். அந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய சக்தி பிரம்மம். அது பரபிரம்மமாக இருந்து எல்லா விதமான சித்து மற்றும் அசித்தான பொருட்களை எல்லாம் இயக்குகின்றது. அந்த பிரம்ம சக்தியை நாம் வழிபட வேண்டும். அந்த பிரம்மத்தை நாம் வழிபட வேண்டும். அதற்கு நாம் ஒரு விக்கிரகத்தை வாங்க வேண்டும். ஒரு அம்பாளுடைய விக்கிரகத்தை வாங்கிட்டு வந்து அதை வீட்டில் வச்சு அதற்கு பஞ்சபூதங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். ஆவாகனம் பண்ணி பூதத்தையும் சமர்ப்பித்து அந்த அம்பாளை வந்து நல்லா உருவேற்றணும். அதை உருவேற்ற அந்த அம்பாள் வந்து அந்த விக்கிரகத்தில் இறங்கி உட்காந்துருப்பாள். அந்த விக்கிரகத்தை வந்து நம்ம கழுவக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அந்த விக்கிரகத்தை வந்து தினமும் பூஜை பண்ணுவதால் நமக்கு அந்த அம்பாளுடைய சக்தி கிடைக்கும். நீங்கள் உழைப்பதை அம்பாளுக்கு கொடுக்க வேண்டும். உங்களுடைய உழைப்பு என்ன என்று நீங்கள் தெரிந்து கொண்டு அதை அம்பாளுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் மாரியம்மனாக இருந்தால் நீங்கள் மழையின் கடவுளாக இருக்கின்றீர்கள். அப்போ அந்த மழையினால் வரக்கூடிய தண்ணீரை அந்த மாரியம்மனுக்கு, அந்த அம்பாளுக்கு நாம் சமர்ப்பிக்கும் பொழுது அந்த அம்பாள் அந்த உழைப்பை ஏற்றுக்கொள்கின்றார். உங்களுடைய உழைப்பு, அது உங்களுடைய உழைப்பு அருளாக மாறும். அதை அம்பாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஆவாகனம் செய்து அதை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த மாதிரி பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும். ஆகாயத்திலே நாம் பூஜை செய்யலாம். ஆகாயத்திலிருந்து பூஜை செய்யும் பொழுது நாம் மந்திரத்தாலேயே நாம் பூத சுத்தி செய்யலாம். மந்திரத்தாலேயே எல்லாவற்றையும் செய்து முடிக்கலாம். ஆத்மாவாலேயே நாம் பூஜை செய்ய முடியும். ஆத்ம நிவேதனம் என்று சொல்லுவார்கள். பிரகலாதன் நரசிம்ம பெருமாளுக்கு செய்தது ஆத்ம நிவேதனம். அந்த ஆத்ம நிவேதனம் என்ற பூஜையை செய்து நாம் அம்பாளை மகிழ்விக்கலாம். அம்பாளுக்கு நிலத்துக்கு சமமாக ஏதாவது கொடுக்க வேண்டும். நிலத்திலிருந்து விளைந்த பொருட்கள், பழங்கள், பூக்கள், ஆபரணத்துக்கு பதிலாக பூக்கள், ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு ஆபரணத்துக்கு சமமாக இருக்கும். அப்படி பூக்களை நாம் கொடுக்கலாம். அம்பாளுக்கு தூப தீப ஆராதனைகள் காட்டலாம். அக்னிக்கு பதிலாக நாம் தூப தீப ஆராதனை காட்டலாம். ஆனால் பிரம்மா என்ன செய்வார் என்றால், ஜடராக்னி ஜாதவேதஸ் என்ற ஒரு அக்னியை ஆவாகனம் செய்து அந்த அக்னிக்கு ஆகுதிகளை கொடுப்பார். அந்த அக்னிக்கு உருவம் கிடையாது, ஆனால் அந்த அக்னி இருக்கின்றது. ஜாதவேதஸ் ஆவாகயாமி என்று சொன்னால் அந்த ஜாதவேதஸ் என்ற அக்னி உயர்ந்த ஜாதி அக்னி ஆவாகனமாகும். அந்த அக்னிக்கு நாம் ஆகுதிகளை கொடுக்கும் பொழுது அந்த அக்னி கொண்டு போய் சேர்த்துவிடும். எல்லாவற்றையும் எல்லா தேவர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துவிடும். அப்படி அந்த அம்பாளுக்கு ஒவ்வொன்றாக பூஜை செய்யலாம். ஷடநாம ஸ்தோத்திரங்கள், சகஸ்ரநாம ஸ்தோத்திரங்கள், திரிசதி ஸ்தோத்திரங்கள் போன்ற ஸ்தோத்திரங்களை எல்லாம் நாம் மனப்பாடம் செய்து அம்பாள் முன்னே ஜபிக்கலாம். ஓம் என்று சொல்லி ஒரு நாமாவை சொல்லி நமக என்று சொன்னால் அந்த நாமா வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அந்த நாமம் வந்து எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கும். ஓம் திரிபுர சுந்தரியை நமக என்று சொன்னால் அந்த திரிபுர சுந்தரி அந்த நாமாவிலே வந்து உட்கார்ந்து விடுவாள். அந்த விக்கிரகத்தின் மீது ஆவாகனமாகி நமக்கு அருள்பாலிக்க ஆரம்பித்து விடுவாள். ஆவாகனம் செய்யும் பொழுதே நாம் அதை சொல்லிவிட்டு ஷடநாம ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த மாதிரி செய்ய வேண்டும். அந்த ஸ்தோத்திரம் எல்லாம் அப்படி தான் வரும். ஓம் லலிதா திரிபுர சுந்தரியை நமக, ஓம் காயத்ரி நமக என்று சொல்லி அந்த மாதிரி அது 108 தடவை சொல்லுவாங்க. அதை சொல்லி நீங்கள் அந்த அம்பாளை பூஜிக்கலாம். அம்பாளுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கலாம். அம்பாளுக்கு வந்து தீர்த்தம் சமர்ப்பிக்கலாம். உலகத்தில் உள்ள எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் அம்பாளுக்கு சமர்ப்பிக்கலாம். அம்பாளுக்கு பலம் சேர்க்கலாம். பலம் என்றால் புண்ணிய பலம், மகாபலம், தேஜஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் சேர்க்கலாம். புருஷார்த்தங்களை சேர்க்கலாம் அம்பாளுக்கு. இவை எல்லாத்தையும் சேர்த்துவிட்டு நீங்கள் அம்பாளிடம் வேண்ட வேண்டும். அம்பாளே, எனக்கு நல்லது எதுவோ அதை செய், எனக்கு தேவையானதை கொடு, வாழ்க்கையில் எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் கொடு, என்னை காப்பாற்று என்று நீங்கள் அம்பாளிடம் வேண்டிக் கொள்ளலாம்.
எப்பொழுதும் திருமணமான உடனே உங்களுக்கு பஞ்சபத்திரம் கொடுப்பார், வெள்ளியிலே செய்து கொடுப்பார். ஒரு தாம்பூலத்தட்டு, ஒரு தீர்த்தம் வைக்கிற சொம்பு, ஒரு சில்வர் ஸ்பூனு, ஒரு விநாயகர் சிலை, சந்தன கிண்ணம், அதெல்லாம் தருவாங்க. அது ஒரு செட்டு தருவாங்க. அதை எப்படி நாம் உபயோகிக்கின்றோம் என்று பார்க்க வேண்டும். தினமும் அதிலே சந்தியாவதனம் செய்ய வேண்டும். புருஷர்கள் எல்லாம் அதில் சந்தியாவதனம் செய்ய வேண்டும். அதை சந்தியாவதனம் செய்யும் பொழுது நமக்கு நல்ல புண்ணியம் தினமும் கிடைக்கும், புண்ணிய பலம் கிடைக்கும், சேர்ந்து கொண்டே போகும். அக்னிஹோத்திரம் செய்வார்கள் பிராமணர்கள். அக்னிஹோத்திரம் என்றால் மனைவியோடு சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு தினமும் அக்னிக்கு பூஜை செய்வார்கள். அக்னிஹோத்திரம் செய்வது என்பது சம்சார வாழ்க்கையினுடைய ஒரு மிகவும் முக்கியமான பங்காகும். தினமும் செய்வது பிராமணர்கள் வீட்டில் தினமும் செய்வார்கள். மற்றவர்கள் வைஷ்யர்கள் எல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் செய்வார்கள். அக்னிஹோத்திரம் செய்தே வாழ்க்கை ஓட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. ராமர் அக்னிஹோத்திரம் செய்யும் பொழுது தனது மனைவி அருகில் இல்லையே என்று மனைவியின் தங்க விக்கிரகத்தை செய்து அதன் பக்கத்திலே அமர்ந்து அக்னிஹோத்திரம் செய்ததாக ராமாயணம் கூறுகின்றது. அதேபோல் அக்னிஹோத்திரம் என்பது மிகவும் உன்னதமான ஒரு விஷயம். அதை தினந்தோறும் செய்வார்கள் பிராமணர்கள். திருமணமான பிராமணர்கள் செய்வார்கள். அது நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது, நல்ல குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியது, நல்ல பலனை கொடுக்கக்கூடியது, பணவரவு நன்றாக இருக்கும். இது ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களால் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமாகும். இது பிரம்ம யஜ்ஞம் என்று ஒன்று இருக்கின்றது. பிரம்மா என்ன செய்வார்? விஷ்ணுவை ஆதாரமாக கொண்டு, விஸ்வாதாரமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவை ஆதாரமாக கொண்டு பல மந்திரங்களை உச்சாரணம் செய்து படைப்பு தொழிலில் ஈடுபடுவார். பிரம்ம வாக்கு பலிக்கும். பிரம்ம வாக்கு எப்பொழுதுமே அது பலித்து கொண்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரம்ம வாக்கு தான். நாம் எல்லாம் இம்பர்ஃபெக்ட். அதனால தான் நம்மளாம் பர்ஃபெக்டாக மாறுறதுக்காக பிரம்மா நமக்கு இல்லற வாழ்க்கையை கொடுக்கின்றார். இல்லற வாழ்க்கையின் முடிவிலே நாம் துறவரம் ஏற்று இறைவனை அடைந்து விடுவோம். நம்மளாம் பர்ஃபெக்டாக ஆகலை, இம்பர்ஃபெக்ட் சோல்ஸ். அதனால தான் பிரம்மா நமக்கு ஒரு வாழ்க்கையை தருகின்றார். இந்த வாழ்க்கையில் நீ என்ன பண்ணுறியோ அந்த கர்ம பலனால் உனக்கு பிறவிகள் அமையும் என்று சொல்லுகிறார். அது புரியாமல் நாம் இந்த மனித வாழ்க்கையை நாம் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். எனவே சுலபமாக நான் கற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். எனக்கு பக்கத்திலே இருந்து உதவி செய்வதற்கு மனைவி யாரும் இல்லை, துணை யாருமே இல்லை, தனியாகவே இருக்கின்றேன். எங்கள் அம்மா எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. எங்கள் அப்பா எனக்கு பணமும் கொடுக்க மாட்டார், எதுவும் கொடுக்க மாட்டார். எனக்கு சோர்ஸ் பூரா கடவுள் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். நான் கடவுளுக்கு மிக அருகிலே இருக்கின்றேன் என்பதனால் நான் இதையெல்லாம் ஈஸியாக பெற்றுக்கொள்கின்றேன். இப்படி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் விஷயங்களை நான் மக்களுக்கு திருமண மண்டபம் வழியாக கொடுக்கின்றேன். அதில் வரும் பணத்தை எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, சூறையாடி கொண்டிருக்கின்றார் என்னிடமிருந்து. நான் தான் இந்த மண்டபத்துக்கு ஓனர் அப்படிங்கிற மாதிரி என்கிட்டருந்து அதை பிடுங்கி அதை சுருட்டி வச்சுப்பார். ஒரு நாளைக்கு 100 ரூபா 50 ரூபா கொடுப்பாரு. அதை வச்சுட்டு நான் பூஜைகளை செய்ய வேண்டும். ஒரு வத்தி பாக்கெட் வாங்குறதுனாலும் அவர்கிட்ட கெஞ்சிட்டு நிற்கணும். அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்துலேயும் நான் இறைவனை விடாமல் நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றேன், இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்றேன். இறைவனும் எனக்கு செய்து கொண்டிருக்கின்றார். எல்லாம் நடக்கிறது. இறைவன் அருளால் என்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் காலங்கள் மாறும், இந்த கஷ்டநிலை மாறும் என்று நான் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றேன். இறைவன் நிச்சயமாக என்னுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பார். என்னுடைய இந்த அவலநிலை எனக்கு தீரும், பணத்துக்காக நான் படுகின்ற கஷ்டம் எனக்கு தீரும் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கின்றேன். இது தெரியாமல் எல்லோரும் நான் செல்வந்தனாக வாழ்கின்றேன் என்று சொல்கிறார். ஒரு சட்டை போட்டுக்கிறது ஒரு செல்வந்தனா, ஒரு சட்டை ஒரு ஃபேண்ட்டு போட்டுக்கிறது இதெல்லாம் ஒரு செல்வ வாழ்க்கை கிடையாது. அவன் என் வயசில் எல்லாரையும் ஏமாற்றிட்டு பிழைக்கிறான். ஒரு பெரிய காரில் போகிறான் வரான், பெரிய பில்டிங்ஸ் கட்டிக்கிறான், பெரிய பெரிய இடத்துல பொண்ணு கட்டுறான், பொய் சொல்கிறான்,
நிறைய சம்பாதிக்கிறான். நம்மள மாதிரி இருக்கவங்கள வந்து அடித்து போட்டுட்டு அவன் வந்து நிறையா விஷயங்கள் செஞ்சுக்கிறான் அவனுக்கே. அப்படிப்பட்ட நாய்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே நாமும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம். நாம் வாழ்கிறோம் என்பதே பெரிய விஷயம். நம்ம இறைவன் வாழ வைக்கிறான் என்பதே பெரிய விஷயம். அதைத்தான் நான் நினைத்து கொண்டு இருக்கின்றேன். நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நாம் லிவிங். நான் ஒரு சாட்சியாக இருப்பேன் எல்லாவற்றிற்கும். அதுதான் நான் செய்யக்கூடியது. அதனால் மக்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டு எனக்கு சப்போர்ட் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.